IARC NATA JEE PR Coaching Center NATA 2020 Brochure release பண்ணிருக்காங்க COA. எல்லாத்துக்குமே அகைன் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். 2019 மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ஸ் எல்லோரும் ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறமும் அகெயின் 21 மாதிரி தான் COA வந்து இந்த வருஷத்தோட எக்ஸாம் பேட்டர்ன் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு குட் ரீசனுக்காக கூட இருக்கலாம். நத்திங் டு வரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2019 and 2022 ப்ரௌச்சர் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் அதுவே 21 and 20 கம்பேர் பண்ணும்போது 20 இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ நத்திங் டு வரி. ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர்ன் வந்து கவுன்சில் வந்து இந்த வருஷம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நோ ட்ராயிங். there is a no drawing again இந்த 2020 வந்து drawing வந்து இந்த வருஷமும் கிடையாது. ஸோ COA என்ன பர்பஸ்க்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இன் அ கிளிம்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் பேட்டர்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாமோட சிலபஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்க போது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அண்ட் ஃபியூ சாம்பிள் கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோட ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ நாட்டா ஸ்டடி மெட்டீரியல் ஒரு சேனல். அந்த சேனலில் எவ்ரிடே வி யூஸ் டு கண்டக்ட் குவிஸஸ். ஸோ ஒரு ஃப்ரீ கொஷின்ஸ் குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீயான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சிலபஸஸ் பற்றி, காலேஜஸ் பற்றி எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துட்ருக்கோம். கைண்ட்லி அந்த டெலகிராம் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன். ஸோ த COA என்ன பர்பஸ்க்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு மெஷர் தி ஆப்டிடியூட் ஆஃப் த ஸ்டூடெண்டோட அப்சர்வேஷன் ஸ்கில், ட்ராயிங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, மென்டல் எபிலிட்டி, ஆர்கிடெக்சரல் அவேர்னஸ், வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் ஃபிட் டு ஸ்டடி ஆர்கிடெக்சர் ஆர் நாட் அப்படிங்கிற ஜட்ஜ் பண்ணக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த நாட்டா எக்ஸாம். ஃபைன். ஸோ இந்த ட்ராயிங் இல்லைனா கூட ட்ராயிங்கோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ட்ராயிங்லேருந்து தியரிட்டிக்கலாக தான் தேவையான. ஸோ நம்ம ட்ராயிங்கே தேவையில்லை, நம்ம ட்ராயிங் ப்ராக்டிஸே பண்ணணும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது. ட்ராயிங் இல்லைனா கூட வி ஹாவ் டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும் ட்ராயிங். ஸோ ஐஆர்க்கில் வந்து வி ஹாவ் பிளான்ட். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் கரிக்குலம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். எந்த மாதிரி சிலபஸ் வந்தாலும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சிலபஸ் வி ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணுங்கிற வரைக்கும் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் வரைக்கும் வி ஹவ் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் ரெடி டு மூவ் ஆன் டு த கிளாஸஸ். ஃபைன். ஸோ எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வந்து இட்ஸ் அன் காம்ப்ரஹென்சிவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ NATA 2022 will be conducted as a comprehensive computer based aptitude test as the council allocated centers in the identified cities in the countries. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 11 சிட்டிஸில் தே கோனா கண்டக்ட் த எக்ஸாமினேஷன். ஸோ அன்லைக் எனி அதர் எக்ஸாமினேஷன் NATA is totally different அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இந்த வருஷம் NATA எக்ஸாம் 3 attempts கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ த பியூட்டி. ஸோ 3 attempt கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு attempt தான் வந்து இட்ஸ் மேண்டட்ரி டு ஜாயின் ஆர்கிடெக்சர். மீது 2 attempt அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் எழுதிக்கலாம். ஸோ இதோட மார்க்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 3 attemptsல இஃப் சப்போஸ் யூ ஹவ் ரிட்டன் ஒன்லி 1 attempt, ஒரு attempt தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஒரு attemptோட ஸ்கோர் எடுத்துக்குவாங்க. இல்லை நீங்கள் 2 attempt எழுதுனீங்கன்னா எதில் விச் இஸ் த பெஸ்ட் அமங் த பெஸ்ட், அந்த 2ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 அட்டம்ப்ட்டுமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 3ல் பெஸ்ட்டு 2 எடுத்துக்குவாங்க. அந்த பெஸ்ட்டு 2ஓட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டம்ப்ட் எழுதிங்கன்னா அதோட மார்க் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. 2 எழுதினீங்கன்னா அதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. 3 எழுதினீங்கன்னா டாப் ஹையஸ்ட் 2 மார்க்ஸில் ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் 3 attempts பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஆஃப் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 12, 2022 சண்டே செஷன் 1 செஷன் 2 2 செஷனாக கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இஃப் என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னா they will be conducting 2 sessions. அதே மாதிரி செகண்ட் attempt ஆஃப் எக்ஸாமினேஷன் July 3rd and third attempt ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் ஆன் July 24th. இந்த மாதிரி 3 attempt ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 125 மார்க்ஸ் ஆஃப் 125 questions out of 200 mark, 3 hours of examination they're going to conduct. Fine. So I'll just show a PPT prepared by IR. So 12/6/2022 3/7 and 24/7 180 minutes, that is 3 hours. So 125 questions, total 200 mark. Fine. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிலபஸ். ஸோ
சிலபஸ் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்லைன் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட், டயக்ராமேட்டிக் ரீசனிங், நியூமரிக்கல் ரீசனிங், வேர்பல் ரீசனிங், situational judgment, logical reasoning, abstract reasoning and inductive reasoning. So இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. Questions could be asked in the various topics that access the candidate on the basic concepts in the maths, physics and geometry, language and interpretation, elements and principles of design. So பேசிக்கான drawing தெரியலனா நம்மளால வந்து இதுக்கெல்லாமே ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கலாம். See why you are supposed to come for a coaching. See நாட்டாக்கு வந்து ஏன் கம்பல்சரியாக ஒரு கோச்சிங் வர வேண்டியதாக இருக்கும். The subject what you are studying in the 11th and 12th or diploma final year is entirely different from the subjects in the syllabus of NATA and JEE paper. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்த எந்த சிலபஸுமே வந்து உங்கள் 11th and 12th சப்ஜெக்ட்ஸில் கிடையாது. ஸோ that's the reason you are supposed to come for a coaching. Fine. ஸோ அதனால தான் we need, இது வந்து ஒரு படிக்கிற மாதிரியான விஷயங்கள். இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங், கற்றுக்கிற மாதிரியான விஷயம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக யூ நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் கோச்சிங் சென்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, ஒரு வெல் ஆர்கனைஸ்டான, சும்மா ஒரு ஸ்டாஃப் மட்டும் வச்சு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டராக இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்ஸ் மாதிரி, இப்போ ட்ராயிங்க்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஐஆர்க்கில், ஜென்ரல் ஆப்டிடியூட் ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ்க்கு ஒக்காபுலரி ஸ்டாஃப்ஸ் லைக் ஒக்காபுலரிஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, ஃபிசிக்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டான ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாஃபை வச்சு நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது ஐஆர். ஃபைன். ஸோ ஐ எம் கமிங் டு தி பாயிண்ட். So these are the syllabuses: diagrammatic reasoning, numerical reasoning, verbal reasoning. I will just show some questions also. So இதெல்லாமே வந்து topics: situational judgment, logical reasoning, abstract, inductive reasoning. So இதெல்லாமே வந்து, so these are the syllabus. இந்த வருஷம் அவங்க கொடுத்துக்கக்கூடிய சிலபஸ் கூட இதுதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த 125 questions for 200 மார்க் இல்லைங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஷின் MCQ, MSQ, PCQ and NAQ. ஸோ MCQ we all know, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். MSQ அப்படிங்கிறது புதுசாக இருக்கும், மல்டிபிள் செலக்ட் கொஷின். PCQ ப்ரிஃபரன்ஷியல் சாய்ஸ் கொஷின். NAQ நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ். ஸோ இதை நான் டீட்டெயிலாக பை அ கொஷினோடைய ஐ ஜஸ்ட் ஷோ. This is an example of PCQ question. Carefully observe the image given below. This image will be visible only for 30 seconds and will not appear again once the accessed and viewed. So இது ஒரு 30 செகண்ட் இந்த கொஷின் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இட்ஸ் a preferential choice கொஷினோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்க போகிறாங்க. How many benches are there in the park? Option A 4, option B 3, option C 6, option D 5. So correct answer வந்து D. So 5, total of 5 benches இருக்குது. 1, 2, 3, 4 and 5. ஈவன் 4 கூட கரெக்டான ஆன்சர் தான். 4 பெஞ்சும் இருக்குது, 5 பெஞ்சும். பட் ப்ரிஃபரன்ஷியல் எதுக்கு வந்து எக்ஸாக்டான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் சாய்ஸ் கொஷின். ஃபைன். MCQ we all know thatல. அடுத்தது MSQ மல்டிபிள் செலக்டிவ் கொஷின். ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சரில் மோர் தேன் ஒன் ஆன்சர் இருக்கக்கூடிய விஷயம் தான் மல்டிபிள் செலக்ட் கொஷின். சூஸ் the two most important visual principles in the given two dimension black and white composition. So in the composition வந்து options கேட்டிருக்காங்க. So correct answer focal point and repetitions. So MSQ. So இந்த ரெண்டு ஆன்சர் செலக்ட் பண்ணாதான் will get the full mark of the question. Next வந்து MCQ. So இதில் ஏதாவது any one option multiple choice question. Next வந்து NAQ numerical arithmetic questions. So இது வந்து MCQ மாதிரி தான், பட் மேஜராக நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்க போகுது. ஃபைன். திஸ் இஸ் NAQ. இன் டீட்டெயில்டு நான் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் போக விரும்பலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 2020 கேட்ட PCQ கொஷின் தான். நம்ம பார்க்குறதுக்கு மேபி ரொம்ப ஃபன்னியாக இருக்கிற கொஷின்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் அப்படி கிடையாது. இதை நம்ம ஐஆர்க்கில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ட்ராயிங் ஸ்டாஃப் வச்சுருவோம். ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நிறைய விஷயத்தை கம்போஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதை அப்சர்வ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து இன்னொரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு கொஷின்ஸ் கேட்போம். அந்த மாதிரி இந்த image below there are 4 tigers clearly visible in the center. There are other that are merged into the background. Check out the image to find where the other tigers are hidden. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் வர மாதிரி கொஷின்ஸ் கூட இருக்கலாம், பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பெர்ஸ்பெக்டிவ், கலர் காம்போசிஷன், நிறைய விஷயங்கள் நம்ம இதில் சொல்லி உங்களோட அப்சர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் சாய்ஸ் இதில் வந்து நீங்கள் A செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸ், C செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 7 மார்க்ஸ், அதுவே D செலக்ட் பண்ணால் 17 மார்க்ஸ். ஸோ PCQ டைப். திஸ் இஸ் MSQ மல்டிபிள் செலக்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ACHO. கரெக்ட் ஆன்சர்ஸ் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒரு ஆன்சர் தான். அண்ட் NAQ நியூமரிக்கல் டைப் அரித்மெட்டிக் பேஸ்டு கொஷின்ஸ். ஃபைன். ஸோ ஐம் கோயிங் டு தி அகைன் ப்ரௌசருக்குள்ளே நம்ம உள்ள என்ட்ராக போகிறோம். ஸோ 3 எக்ஸாம்ஸ் இருக்குது அண்ட் 3 எக்ஸாம்ஸோட டேட்ஸும் சொல்லிட்டோம். ஃபைனலாக ஒன்ஸ் அகேன் நான் டேட்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ எலிஜிபிலிட்டி இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா AICT என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 12th எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன்
பர்சியூ ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கவுன்சில் வந்து கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் ட்ரூ திங். இப்போ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பிஆர் படிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். நாட்டா குவாலிஃபைட் ஆகிறது மட்டும் ஒரு ஆர்கிடெக்சருக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. நாட்டில் 200 மார்க்கில் லாஸ்ட் இயர் வந்து 70 மார்க் வந்து குவாலிஃபைடாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது அதை சொல்லுவாங்க. பட் நாட்டில் குவாலிஃபைட் ஆகிறது மட்டும் ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. பேசிக் நிறைய எலிஜிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக இருந்திருக்கணும். அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 10th + 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோவில் மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக மேஜர் சப்ஜெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 12th ஓவரால் 12th உங்களோட பர்சன்டேஜ் 50% மேலே இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட அக்ரிகேட்டுமே வந்து உங்களுக்கு 50% மேலே இருக்கணும்னு சொல்லி கவுன்சில் இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஃபார் கம்ப்ளீட் 10+2 எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸை பற்றி இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் கேரண்டீட் இன் ஃபேவர் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் அட்மிஷன் டு ஆர்கிடெக்சர் கோர்ஸ் அன்லஸ் they fulfill all the prescribed requirements. நாட்டா கிளியர் பண்ணுறதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை நான் சொன்ன பாயிண்ட் இங்கே இருக்குது. நோ கேண்டிடேட் shall be admitted to architecture course unless he has passed an examination at the end of the 10++2 examination with at least 50% aggregate mark in physics, chemistry and mathematics and also at least 50% mark in the aggregate of இந்த 12th இருந்திருக்கணும் இல்லை டிப்ளமோவில் இருந்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ இதை வந்து இப்போ நம்ம எக்ஸாம் டேட்ஸை பற்றி சொல்லிட்டோம், சிலபஸ், டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துட்டோம், எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நத்திங் டு வரி. ஐஆர் கோயம்புத்தூர், ட்ரிச்சி, சென்னை, மதுரை ஆஃபீஸஸில் நீங்கள் பை காலில் கூட நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துக்கோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஐஆருக்கு கால் பண்ணலாம். இல்லை நாட்டோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக சரி பேசிக் விஷயங்கள் தான்மா. பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணுறோம், இமேஜஸ் அப்லோட் பண்ணுறோம், பேமெண்ட்டு, பிரிண்டிங் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ், கரெக்ஷன் ஆஃப் அ டேட்டா இஃப் நீடட். ஸோ கரெக்ஷன் டேட் கொடுக்கும்போது கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அக்கார்டிங் இன் செகண்ட் ஆர் தேர்ட் டெஸ்ட் இஸ் நாட் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் வந்து நாட் மேண்டிட்டரி. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செகண்ட் தேர்ட். பட் எங்களோட ஒரு சஜஷன் என்னென்னா 2 இல்லை 3 அட்டெம்ப்ட் எழுதுறது தான். பிகாஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது வில் கெட் அன் ஐடியா, இப்படி தான் எக்ஸாம் இருக்க போதும், வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்டில் ஈஸியாக நம்பலாம். அண்ட் ஆல்சோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது அவங்களோட 12th எக்ஸாமுக்கு இன் பிட்வீனில் வந்துடுது. ஸோ அதனால் அட்வைசபிள் ஆஃப் ரைட்டிங்கு செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் தான் வந்து பெட்டராக இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going லைக் இமேஜ் அப்லோடிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும், என்ன சைஸில், ஃபோட்டோகிராஃப் வந்து 4 KB இருக்கணும், சிக்னேச்சர் 1 KB இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் 100 KB to 30 KB. ஸோ சென்டிமீட்டர் வித் அண்ட் ஹைட் எல்லாமே, இமேஜ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்து 2000 rupees ஃபார் மேல் அண்ட் 1500 ஃபார் ஃபீமேல். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 1500, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 1500 அண்ட் அவுட் சைட் இந்தியா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 10,000 rupees. ஸோ 2 அட்டெம்ப்ட் அப்படின்னா டபுள் து. அண்ட் 3 அட்டெம்ப்ட் எழுதுறீங்க கம்பைன்டு ஃபீ ஃபார் டெஸ்ட் 1, 2, 3னா 3 எழுதும்போது there will be a small discount 5400, 4050, 4050. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்குது. இந்த ப்ரௌசரை வந்து இந்த ப்ரௌசரோட லிங்க்கும் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இன் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் ஒரு வீடியோ ரொம்ப லெங்க்தாக கொடுத்து போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஐம் கோயிங் டு ஒன்லி தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இமேஜ் அப்லோட் பண்ணணும், லைக் அந்த மாதிரியான பேசிக். அண்ட் எனி கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற கரெக்ஷன் விண்டோ டேட்ஸ்குள்ளே நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்மிட் கார்டுக்கான டேட்ஸ் கடைசியில் நான் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்கிறேன். கேண்டிடேட் மட் என்ஷூர் தட் I'm just coming to the 9th page. Can ensure that the photograph and the signature printed on the admit card are not multidated, disordered, soiled even by accident. ஸோ ரொம்ப கசங்கன பழைய ஃபோட்டோஸாக இல்லாமல் ரொம்ப கிளியர்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்மா. ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். ஸோ அலோகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ எந்த சென்டர் நம்ம கொடுக்குற சிட்டியில் ப்ரெஃபரன்சஸ் ஆஃப் சாய்ஸஸ் கொடுப்போம். 3-4 சாய்ஸஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் த எக்ஸாம் சென்டர் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர் தே வில் நாட் சேஞ்ச். ஸோ என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் காமிச்சிடுறேன். நான் நோ ஃபர்தர் ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் அலோகேட்டட் சென்டர்ஸ் வில் பி என்டர்டைன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் அட் எனி காஸ்ட். தே வில் நாட் சேஞ்ச் அவர் எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அண்ட் ரிவ்யூ ஆஃப் த ஆன்சர் பேப்பர். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துருவோமா. ஸோ அதில் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸ்கோர் கார்டு அண்ட் ரிசல்ட் ஃபார்மேட். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கோம். அதோட யூடியூப் சேனல்ஸில் ஐயாவோட யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்க்கலாம். வேலிடிட்டி. நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேலிடிட்டி ஆஃப் தி நாட்டா ஸ்கோர். வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 year வேலிடிட்டி.
ஸ்கோர் கார்ட் ஃபார்மேட். ஸோ ஸ்கோர் கார்ட் ஃபார்மேட் வந்து மார்க்ஸ் அப்படியே இந்த எக்ஸாம் அவுட் ஆஃப் 200. ஸோ 200ல் வந்து இன்கேஸ் த கேண்டிடேட்ஸ் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன் டெஸ்ட் ஆல் ஸ்கோர்ஸ் ரிவைஸ்ட் இன் அட்டப்ஸ் வில் பி டிஸ்பிளேட். ஸோ ஒரு அந்த ஆன்சர் ஷீட்டில் எல்லா மார்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலிடிட்டி ஸ்கோர் ஷால் பி வேலிட் ஒன்லி ஃபார் அட்மிஷன் இந்த அகடமிக் செஷன். இந்த வருஷம் 2020 இந்த 1 இயருக்கு தான் வேலிடி. அடுத்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா we could not use, நம்மளால we wouldn't use. ஃபைன். ஸோ வீடிங் அவுட் த ரூல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி நம்ம எக்ஸாம் எழுதணும் அதெல்லாமே வந்து 1 டேக்கு பிஃபோர் நம்ம எக்ஸாம் போகும்போது டூஸ் அண்ட் டோனட்ஸ் ஃபார் த நாட்டா எக்ஸாமினேஷன் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். எக்ஸாம் போகும்போது என்ன கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ 11th and 12th எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம் டைமில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம இப்போ இதை வந்து ரீட் பண்ணி இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிறது கிடையாது. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் த ஆன்லைன் ஃபார்ம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் 1-2 டைம் செக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் ஐஆர் ஆஃபீஸ் வாங்க. ஐஆர் மோர் தென் ஒரு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அதனால் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் தப்பாக கேட்கணும், ரொம்ப ரைட்டாக கேட்கணும். கேண்டிடேட் ஃபுல் நேம் எப்படி கொடுக்கணும், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகிரி, பர்சனல் வித் டிசபிலிட்டி, எப்படி டைப் ஆஃப் டிசபிலிட்டி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இதெல்லாமே இன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் படித்தா புரிஞ்சுக்கணும். ஏதோ டவுட் தான் நீங்கள் காண்டாக்ட் ஐஆர்க்கோட காண்டாக்ட் நம்பர்ஸும் நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே எக்ஸாமோட பேசிக் ரூல்ஸ் எப்படி ஃபில் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மேஜர் திங், எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர்ஸ். ஃபைன். ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் சாய்ஸில் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸே மேஜராக கிடச்சிரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அவைலபிலிட்டி நாளையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்அப் எண்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்டோட லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 23rd May. ஸோ இமேஜ் அப்லோட் வந்து 23rd May தான். ஸோ நம்ம 2021 ஃபஸ்ட் அட்டம்ப்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோம். அண்ட் எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் 12th June. அண்ட் ரிசல்ட் வந்து 8 daysலேயே வந்து 20th June வில் கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ செகண்ட் அட்டம்ப்டோடது பார்த்தீங்க அப்படின்னா July 3rd கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20th June. எக்ஸாம் 3rd July நடக்குது. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து 30th July. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 8th April again registration ஸ்டார்ட் ஆகுது. 3மே சேமாக பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 11th July 2022 அண்ட் த எக்ஸாம் இஸ் ஆன் 24th July அண்ட் 3rd August இஸ் த ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து நாட்டாவோட டீட்டெயில்டு ப்ரௌச்சராக கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எம்சிக்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்க போகுது எல்லாமே நம்ம பார்த்துக்கோம். எனி டவுட் இருந்தால் நீங்கள் ஐஆருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டெலிகிராம் லிங்க் நீங்கள் மறக்காமல் லிங்க் பண்ணி அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன் டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்கை நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நாங்கள் இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த டீட்டெயில்ஸும் எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. அண்ட் ஸ்டாஃப்ஸ் பற்றி நாங்கள் கண்டிப்பாக நம்ம ட்ராயிங் கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்காக? பிகாஸ் ட்ராயிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஆர்கிடெக்சர் காலேஜ் உள்ளே போனால் கூட யூ வில் கெட் சஃபர்ட். நீங்கள் சஃபர் ஆகக்கூடாதுங்கிற பர்பஸ்க்காக வில் கண்டக்ட் கோச்சிங். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் இருக்குது. மாடல் எக்ஸாம்ஸு, டெஸ்ட் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கெட்ச் மெட்டீரியல், புக் மெட்டீரியல், ஒரு ஹெச்டி டிவிடி, மொபைல் ஆப், கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் ஐஆர்க்கு வில் பி ப்ரொவைடிங். ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் ஹெசிடேட் டு ஜாயின். ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் த ரிசல்ட்ஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அன்டில் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணிடுறோம். ஐ செட் லைக் எதனால நீங்கள் கோச்சிங் வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டோம். சும்மா யாரோ ஒருத்தவங்க ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கலாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டாப் காலேஜஸில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ கட் ஆஃப் கேல்குலேஷன் பற்றியான வீடியோஸும் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 12th மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட்டா மார்க், கட் ஆஃப் கேல்குலேஷன், JEE PAPER பற்றி கம்ப்ளீட் A to Z வீடியோஸ் ஐஆர்க்கில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐஆர்க் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். See you all students, very happy to share the information about all the NATA 2022 brochure. Further என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் as soon as possible IARC will be providing and uploading in the YouTube channel of IARC. So IARC YouTube channel subscribe பண்ணுங்கள். So see you all. Wishing you all the best for your NATA exams and for your 11th and 12th examination. Thank you students. Thank you so much.